தேவ சித்தத்தில் நம்ம இப்போ நிறைய பார்த்துட்டு அப்படியே கடந்து வந்துட்டோம். இப்போ ஆபிரகாமை பார்த்தோம், லோத்தை பார்த்தோம், இப்போது தாவீதை பார்த்தோம். தாவீதுக்கு அடுத்து யோனாத்தானை பார்க்க போகிறோம். இன்றைக்கு யாரை பார்க்குறோம்? யோனாத்தான். மனசாட்சியின் காலத்தில் ஆபிரகாம், லோத்து. ஆபிரகாம் கூட இருந்த லோத்து. ஆபிரகாம் நல்ல வழியை தெரிந்து கொண்டான், வனாந்தரத்தை தெரிந்து கொண்டான். லோத்து ஆசீர்வாதமான வழியை, சோதம் கொமோரா பட்டணத்தை தெரிந்து கொண்டான். அதே போல் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தாவீது ராஜாவை குறித்து பார்த்தோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தை தேர்ந்தெடுத்தான். அல்லேலூயா. தாவீது கூட இருந்த யோனாத்தான் என்ன செய்தான்? அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்தானா? அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நிறைய வசனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 வசனங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோவே இன்றைக்கி தியானம் பண்ண முடியுமான்னு தெரியாது. முடிந்த அளவுக்கு முடிப்போம், இல்லைன்னா பாதியாவது எடுத்துருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 1 நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 18. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தானுடைய ஆத்மா, இங்கே பாருங்கள், யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைத்திருந்தது. மனசு ஒன்றா இருந்துச்சு. நான் ஒன்று நினச்சேன்னா என் மனசுக்குள்ளே நினைக்கிறத கிஷோர் வெளிப்படுத்திடுவார். கிஷோர் மனசில் நினைக்கிறத தாவீது வெளிப்படுத்திடுவார். அவர் 2 பேருடைய மனசில் இருக்கிறதும் ஒன்று. இவனுடைய ஆத்மாவும் அவனுடைய ஆத்மாவும் ஒன்றாக இசைத்திருந்தது. இதெல்லாம் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பேருடைய ஆத்மா இசைந்திருந்தது. அடுத்து யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எப்படி சிநேகித்தான்? உயிரை போல சிநேகித்தான். அப்படியே 2வது வாசிப்போம். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக கொட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதுக்கப்புறம் தாவீதை அவன் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பலை. யோனத்தானுடைய நேசம், யோனத்தானுடைய நட்பு, யோனத்தானுடைய அன்பு அவன் உயிரை போல நேசித்ததுனால தாவீது ராஜாவை எங்கே வச்சுக்கிட்டாங்க? சவுல் ராஜாவுடைய அரண்மனையிலே வச்சுக்கிட்டாங்க. அவனை வீட்டுக்கு அனுப்பலை. 3வது வசனத்தில் வாசிக்கும்போது யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். திரும்பவும் வருது, ஆத்மாவை போல, தன்னுடைய ஆத்மாவை போல சிநேகித்தான், உயிரை போல சிநேகித்தான், ஆத்மாவை போல சிநேகித்தான். அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். முதலாவது அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 4வது வசனம் வாசிப்போம். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். யோனத்தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறான். தன் பட்டயத்தை கொடுக்குறான், வில்லை கொடுக்குறான், கச்சையை கொடுக்குறான். இவனோட ட்ரெஸ் அவனுக்கு கழட்டி கொடுக்குறான், அவனோட ட்ரெஸ் இவனுக்கு கழட்டி கொடுக்குறான். இந்த காலத்தில் சரக்கடிக்க போவாங்க 2 பேர் சேர்ந்து, நண்பர்கள் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு கோட்டரை வாங்கி 2 கிளாஸை வச்சு 2 பேரும் சரிசமமாக பிரித்து ஊற்றி 2 பேரும் ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போதை உச்சத்துக்கு ஏறினோடனே இவன் மேலே அவன் படுத்திருக்க, அவன் மேலே இவன் படுத்திருக்க, இவன் தட்டில் அவன் சாப்பிட, அவன் தட்டில் இவன் சாப்பிட, 2 பேரும் ஒரே தட்டிலையும் சாப்பிட, 2 பேரும் ஒரே கட்டிலில் தங்க தூங்க, இப்படி நேசிப்பாங்க, நட்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த தாவீது யோனத்தானுடைய நட்பு, யோனத்தான் இந்த நட்புக்கு அடையாளமாய் இருக்கிறான். அல்லேலூயா. நட்புன்னா அவனை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நட்பு எப்படி இருக்குது? இந்த உலக பிரகாரமான நட்பு எப்படி இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த அன்பு, அந்த நட்புலாம் எங்கே போய்டுன்னு தெரியாது. நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு உயிருக்கு உயிரான நண்பர்கள் அப்படி இல்லை. ஆனால் நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் இருக்கேன்டா மாப்பிள்ளை, நீ கவலைப்படாத, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை வர நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? தலை தெறிக்க ஓடிடுவாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி நட்பு. ஆனால் இந்த யோனத்தானை குறித்து வாசிக்கும்போது அவன் ஆத்மார்த்தமாய் அவனை நேசித்தான். இவன் ஆத்மா அவன் ஆத்மா ஒன்றா இருந்துச்சு. அவனை உயிருக்கு உயிராக நேசித்தான், சிநேகித்தான். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. உனக்கு நான், எனக்கு நீ அப்படின்னு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. யோனத்தான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுக்குறான், அவனை அரண்மனையிலேயே தங்க வச்சுக்கிறான். இப்படிலாம் இருந்தது. 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் யோனத்தான் இறந்து போனோன்னு தெரிஞ்சிட்டோடனே அங்கே தாவீது ராஜா பாடுகிறான். அந்த பாடலை கேட்கும்போது நமக்கு புரியும். 2 சாமுவேல் புலம்பலில் அவன் புலம்புறான். 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 26வது வசனம். 25லேருந்து வாசிப்போம். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகி யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. சில நேரத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக. கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டாயிடுவாங்க. ஆனால் இன்னமும் கல்யாணத்துக்கு அப்புறமும் சில நண்பர்கள் வந்துட்டு தான் போகிறாங்க. சில மனைவிகள் வந்து நான் பொண்டாட்டியா அவன் பொண்டாட்டியான்னு கேட்குற அளவுக்கெல்லாம் நட்புகள் இருந்துச்சு. சில நண்பர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போய் விட்டுருக்குறாங்க. அப்படிலாம் நண்பர்கள் இருக்காங்க. தாவீது ராஜா சொல்கிற, அவனை ஒரு பெண்ணை போல சிநேகித்திருக்கிறான். பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, யோனத்தானுடைய சிநேகம், நட்பு, அந்த உறவு, ஐக்கியம், அது இன்பமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கி எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாகுது அப்படி இருந்திருக்குதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினாங்க, சினிமாவில் ஒரு பாடல் வரும், மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது பாட்டு எனக்கு தெரியாது, அதில் வந்த வார்த்தை மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்படிலாம் பாடினாங்கல்ல. ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நண்பர்களும் இன்றைக்கி விரோதி ஆயிடுறாங்க. ஆனால் அந்த நாட்களில் யோனத்தான் சாகிற வரைக்கும் தாவீது ராஜாவுக்கு நட்பாக இருந்தான். 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? 18வது வசனத்தை வாசிப்போம். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். இது இந்த சம்பவம் இது பின்னாடி வாசித்தோன்னா தாவீதை யோனத்தான் அவங்க அப்பாக்கிட்டேருந்து காப்பாற்றுறான். அது குறித்து எழுதியிருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள், தாவீதை மிகவும் சிநேகித்தான், தன் உயிரை சிநேகித்ததை போல அவனை சிநேகித்தான். இந்த சிநேகங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல வருதுன்னு நீங்களே பாருங்கள். அதே 1 சாமுவேல் 19:2 பாருங்கள். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். யாருக்கு இவன் துரோகம் பண்ணுறாங்க? நண்பனுக்காக பெத்த தகப்பனுக்கே துரோகம் பண்ணுறான். என்ன துரோகம் பண்ணுறான்? காப்பாற்றுறான். அப்பன் கொலை செய்யணும்னு நினைக்கிறான்,
மகன் என்ன பண்ணுறான்? காப்பாற்றுறான். ஆடு பகை குட்டி உறவு அப்படின்னு சொல்கிறது போல் அப்பன் செய்கிறது தப்புன்னு தெரியுது, இவனுக்கு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சியின்படியாய் தன்னுடைய சிநேகிதனை அவன் என்ன பண்ணுறான்? காப்பாற்றுறான். 1 சாமுவேல் 20:34 அதுக்கப்புறம் சவுல் அவனை கொலை செய்கிறான்னு தேடும்போது 34 எழுதுறான் பாருங்க. கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவாயிருந்தது. எப்படி இருந்தது பாருங்க. அவன் சாப்பிடல, அவன் தாவீதை கொலை செய்ய போறேன்னு சவுல் சொன்னது அவனுக்கு எப்படி இருந்ததான்? மன நோவாக இருந்தது, மன சஞ்சலமாக இருந்தது. அவன் சாப்பிடலை, பட்னியாக கிடக்கிறான். அதே 20:41-42 வாசிக்கும் போது வெள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையில முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். ஆமென். யோனத்தான் சவுலுக்கு பயந்து தாவீது வனாந்தரத்தில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ரொம்ப நாள் கழித்து யோனத்தானை பார்க்குறான். பார்த்த உடனே தரையில் முகங்குப்புற விழுந்து யோனத்தான், யார்? யோனத்தான் 3 விசை வணங்கினான். அவங்க ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அவங்கள சிநேகம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடே போ, கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். சவுல்கிட்டேருந்து தாவீதை யோனத்தான் காப்பாற்றிட்டான். அப்பா கொலை செய்ய போகிறாரு, நீ ஓடி போய் ஒளிஞ்சிக்க அப்படி சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலையை நம்ம வாசித்தோன்னா நேரம் போதாது. அதனால் நான் ஷார்ட்டாக வசனத்தை கொஞ்சம் எஸ்கேப் ஆகி வரேன். நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலேருந்து வாசிச்சிங்கன்னா யோனத்தானை குறித்து எழுதியிருக்குது. அப்போ சவுல்கிட்டேருந்து தாவீதை யோனத்தான் காப்பாற்றிட்டான். காப்பாற்றினோடனே தாவீது ராஜா வனாந்தரத்துக்கு போயிட்டான். வனாந்தரத்தில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறான். வனாந்தரத்துக்கு இவன் தேடி வர்றான். யோனத்தான் தேடி வந்து அவனை பார்த்து அவனை கட்டி பிடிச்சி அழுது அவனை முத்தம் செய்து திரும்பவும் சொல்கிறான், உடன்படிக்கை நினச்சிக்க, நம்ம முதல்ல சந்திக்கும் போது நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோமே, நீ எனக்கு உயிர் போல் நான் உனக்கு உயிர் போல் நகமும் சதையும் போல் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோமே, அந்த உடன்படிக்கையை மறந்துடாத. கர்த்தர் என்றென்றைக்கு எனக்கும் உனக்கும் என் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதனை நினைத்து கொள்ளும் என்றான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 18:3 திரும்ப வாசிப்போம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அப்படியே 20வது அதிகாரம் 8வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றார். அதுக்கு அடுத்து, அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக பொல்லாப்பு செய்ய எனக்கு என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்ததினால் நான் அதை உமக்கு அறிவிக்காது இருப்பேனோ. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அவனோட இதாக இருக்கிறான். அடுத்து 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம்.
யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அதே 42ஆம் வசனத்துக்கு திரும்ப வருவோம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ, கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் முது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு பல தடவை அவங்க 2 பேரும் 3 தடவை அந்த உடன்படிக்கையை நினைச்சுக்கன்னு சொல்றான் யோனத்தான். ஆமென். நாம 2 பேரும் நண்பர்கள், எனக்கு நீ உனக்கு நான், இப்படி நாம் 2 பேரும் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை மறந்துடாத, நினச்சிக்க. இப்போ 23ஆவது அதிகாரத்துக்கு வருவோம். 16, 17, 18. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதுக்கு போய் தேவனுக்கும் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டிலிருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் ராஜாவுடைய புள்ள யோனத்தான், ராஜாவுடைய புள்ள. அடுத்து மூத்த புள்ள யோனத்தான் தான் மூத்த புள்ள. 3 பையன் 2 பொண்ணு சவுலுக்கு, 5 பிள்ளைக. அதில் மூத்தவன் இவன். சவுலுக்கு பிறகு யோனத்தான் தான் அவனுடைய ஸ்தானத்தில் வரணும். இப்போ இளவரசனாக இருக்கிறான். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். மு.க. ஸ்டாலினுடைய புள்ள உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ துணை முதலமைச்சர் போய் விஜய் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். எங்கள் அப்பாவுக்கே தெரியும் நீ தான் முதலமைச்சராக வந்துடுவேன்னு, அதனால் நீ முதலமைச்சராக வந்துட்டா நீ முதலமைச்சராக இரு, நான் உனக்கு 2வது இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் போய் விஜய்கிட்ட பேசுனா எப்படி இருக்கும்? அதுபோல் இவன் போய் என்ன பண்ணுறான், அப்பனுக்கு எதிரியாக இருக்கிறவனுக்கிட்ட போய் நீ ராஜாவை வந்துடுவ, நான் உனக்கு 2வது இடத்துல இருப்பேன், நம்ம உடன்படிக்கை பண்ணிக்குவோம், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாய் சவுலும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 18ஆம் வசனத்தில் அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். சரி, இப்படியெல்லாம் யோனத்தான் தாவீதை நேசித்தான், அன்பு வச்சான், பாசமாக இருந்தான், அவனுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சான். தாவீதும் சொல்கிறான் யோனத்தானை ஒரு பெண்ணை நேசித்தது போல நேசித்தேன்னு சொல்கிறான். உங்கள் பாஷையில் எடுத்துக்கிட்டால் லவ்வரை போல யோனத்தானை நேசிச்சிருக்கிறான். அப்படிலாம் நேசித்து யோனத்தானே சொல்கிறான், நீ தான் ராஜாவாக வருவ, உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உடன்படிக்கையும் பண்ணுறான். உடன்படிக்கை பண்ணது பிறகு அவன் சொன்னது நடந்துச்சா? தாவீது ராஜாவானான், யோனத்தான் ராஜா ஆகலை, அவன் மடிந்து போனான். அல்லேலூயா சொல்லுமா? என்ன காரணம்? ஓசியா 12:12 12 யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அல்லேலூயா. யாக்கோபு தன் தாய் மாமா வீட்டுக்கு போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செஞ்சான். கிட்டத்தட்ட 22 வருஷம் அங்கே தங்கியிருக்கிறான். 14 வருஷம் ஒரு பொண்ணுக்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த யோனத்தான்
தாவீதை நேசிச்சா. தாவீதையும் விட முடியல, அப்பனையும் விட முடியல. தாவீதுக்கு 50%, சவுலுக்கு 50% நட்பை கொடுத்தான். இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா உம்மை நேசிக்கிறேன் ஏசையா அப்படின்னு பாட்டு பாடுறோம். இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்குது, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். சர்ச்சுக்கு வந்தால் என்ன பண்ணுறோம்? பாட்டு பாடுறோம். இந்த நேசிக்கிறேன் 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 அப்படின்னு சர்ச்சுக்கு வந்தால் ஆராதனையில் கையை உயர்த்திக்கிட்டு அப்படியே உணர்ச்சி பூர்வமாக கண்ணில் தண்ணீர் வர்ற அளவுக்கு பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நேசம் எங்கே இருக்கிறது? சர்ச்சை விட்டு போனால் 50%, யோனத்தானை போல் 50% அல்ல, 100% உலகத்தில் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டால் அந்த 1 மணி நேரம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை நேசிக்கிறோன்னு பாட்டு பாடுறோம். 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 1:23. உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கும் வேகமும் சிங்கங்களை பார்க்கும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். உயிரோட இருக்கையில் சவுலும் யோனத்தானும், இங்கே என்ன சொல்லுது? அங்கே ஏற்கனவே வாசிச்சோம்ல, 2 சாமுவேல் 1:26 என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. அது எங்க? தாவீதுக்கு. அது 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 23வது வசனம் அப்படியே மேலே வாசிச்சோம்னா, யோனத்தான் உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாக இருந்தார்கள். இந்த காலத்தில் அப்பனும் பிள்ளையும் அப்படி இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் சவுலும் யோனத்தானும் எப்படி இருந்தாங்களாம்? பிரியமும் இன்பமாக இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாக இருந்தாங்க 2 பேரும். ஆனால் 2 பேரும் எப்படி இருந்தாங்க? பிரியமும் இன்பமாக இருந்தாங்க. அவங்கள பிரிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? யாக்கோப்பு 4:4 ஒரு வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டில். எடுத்தவங்க கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். உபச்சாரரே உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இன்னொரு தடவை சொல்லுவோமா? விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி? என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான்னு சொல்கிறார். உலக சிநேகிதம் உள்ள ஆளை பார்த்து யாக்கோபு என்ன சொல்கிறாரு? உபச்சாரிகளே அப்படின்னு சொல்கிறார். இப்படி பிரசங்கம் பண்ணுனா என்ன விழுவோம்? கல் தான் பறக்கும். இப்படி எந்த சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்களா? கிடையாது. யாக்கோபு சொல்கிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாக இருக்கிறான். அன்றைக்கு தாவீதும் யோனத்தானும் ஒரு மிகவும் நேசிக்கக்கூடிய நண்பர்கள். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. யோனத்தான் ஆசைப்பட்டான், தாவீது ராஜா வாங்கணும், தாவீதுக்கு அடுத்து 2வது ஸ்தானத்தில் நான் இருக்கணும் ஆசைப்பட்டான்.
அது எப்படி முடியும்? எப்படி முடியும்? அப்பனுக்கு ஆதரவாக போருக்கு போகிறான். அப்படி போகும்போது தாவீது எப்படி ராஜாவாக முடியும்? எதிரிக்கு எதிரி யாராவது கொலை செய்யப்பட வேண்டும் தானே. அப்போ அது முட்டாள்தனம் தானே. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தாவீது யோனத்தானுடைய சிநேகிதம் எதை குறிக்கிறது? தாவீது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த செய்தி பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய் யோனத்தான் யாரை குறிக்கிறது? உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு சிநேகிக்கிறோம்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்த புதுசில், ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஞானஸ்நானம் எடுத்த புதுசில் நீங்களும் நாளும் எப்படி ஆர்வமாக இருந்தோம்? ஆண்டவருக்குள்ளார எப்படி நட்பாக இருந்தோம், பிரியமாக இருந்தோம், உறவாக இருந்தோம், ஐக்கியமாக இருந்தோம், நல்லா ஜெபித்தோம், நல்லா சர்ச்சைக்கு போனோம், நல்லா பாட்டு பாடினோம், நல்லா கர்த்தரை ஆராதித்தோம், நல்லா ஓடணும், நல்லா ஊழியம் செய்தோம், நல்லா உழைச்சோம், நம்ம கையில் பிரயாசப்பட்ட காசெல்லாம் கொண்டு வந்து ஊழியத்துக்கு கொடுத்தோம். நம்முடைய சிநேகம் அப்பொழுது அப்படி இருந்தது. நம்முடைய சிநேகம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? நாம் இன்னும் உலகத்தோடையே ஒட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த யோனத்தானை போல. இந்த யோனத்தான் சவுல் ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டவன். அவன் விழுந்து போன ஆவியை உடையவன். அவன் ஒரு தடுமாறிய தகப்பன். அல்லேலூயா. அவன் ஒரு தடுமாறி போனவன். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போனான். ஆண்டவருடைய கிருபையை அவன் நஷ்டப்படுத்திட்டான். தேவனால் கடைசியாக முற்றுமாக புறக்கணித்து தள்ளப்பட்டான். அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு அவன் இழந்து போனான். இஸ்ரவேலுக்கு முதலாக ராஜாவாய் சவுல் ஆண்டவரே செலக்ட் பண்ணார். கிருபையை அவனை ராஜாவாக செலக்ட் பண்ணார். ஆனால் அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டான். இப்படி எல்லா விதத்துலேயும் தோல்வி அடைஞ்ச ஒருத்தனை இந்த யோனத்தான் கடைசி வரைக்கும் விட முடியல. அவனை நேசித்தான், இன்பமாக இருந்தான், அப்பனோட பிரியமாக இருந்தான். அங்கே என்ன இருக்குது? உறவு. தகப்பன் என்ற உறவு முன்னாடி நின்றுச்சு. அவன் தாவீதோட உடன்படிக்கை பண்ணினதுக்கு பிறகு தாவீது எங்கே போயிட்டான்? வனாந்தரத்துலேயே இருந்துட்டான். இவன் எங்கே போனான்? பட்டணத்துக்கு போனான். பட்டணத்தில் ராஜ அரண்மனைக்கு போயிட்டான். இங்கே தாவீது வனாந்தரத்தில் போராடிட்டு இருக்கிறான். தாவீது கூட யார் இருக்கிறா? அவருடைய மனைவியாகிய அபிகாயிலும் இருக்கிறா. யோனத்தானுடைய சகோதரி கூட இருக்கிறா வனாந்தரத்தில். அதே போல் யோனத்தானும் தாவீது கூட வனாந்தரத்தில் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் கூட இருந்த லோத்து, அவன் அன்னைக்கு எதை தேடி போனான்? செழிப்பை தான் தேடி போனான். ஆபிரகாம் வனாந்தரத்தை தேடி போனான். இன்றைக்கி தாவீது வனாந்தரத்தில் இருந்தா. ஆனால் தாவீது கூட நட்பாக இருந்த யோனத்தான் வனாந்தரத்தை தேடலை. எங்கே போனான்? மீண்டும் செழிப்பையே தேடி போனான். கடைசி அவனுடைய நிலைமை என்னாச்சுங்க? 1 சாமுவேல் 20:43 கடைசியாக. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, எழுதி வச்சிருக்கிறேன். 20:43. பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். முடிஞ்சு போச்சா? யோனத்தான் எங்கே போயிட்டாங்க? பட்டணத்துக்கு போயிட்டான். இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? சபைக்கு வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், ப்ரேயர் பண்ணுறோம், ஆண்டவரே ஆண்டவரேங்கிறோம், இயேசு இயேசுவேங்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, சபையை விட்டு வெளியில் போனதுக்கு பிறகு ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உலகத்தில் உலக சிநேகித்தை நாம் நேசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த யோனத்தானை போல இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அல்ல, முழுமையாக நான் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு என்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ கர்த்தர் தாவீது ராஜாவை போல நம்மளை உயர்த்துவார். நாம் எப்பொழுது ஏசப்பா கூட இருக்கணும்னு நம்ம நினைப்போம். 100% நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர், அதுதான் நம்ம சங்கீதத்தில் இன்றைக்கி வாசித்தோம்.
கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மளை காத்திருந்து கர்த்தருடைய வழிகளை நம்ம கை கொண்டோன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்.